ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அப்டேட்ஸ். சுழல் வெப் சீரிஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் வெப் சீரிஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்து சீசன் 2 வர February 28 அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட ட்ரெய்லர் கட் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு ட்ரெய்லர் கட்டோட ரிவ்யூ ப்ளஸ் ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம 1K வரணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த பொண்ணுங்களோட கண்ணை பார்த்தியா? ஒரு குரோதம் இருக்கு. ஃபஸ்ட்டு விஷயமா சீசன் 1ஓட தீம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இஷ்யூஸை பேஸ் பண்ண ஒரு சீரிஸாக இது வரப்போகுது, அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். பட் போக போக பார்க்கும்போது சைல்டு அபியூஸ் பேஸ் பண்ண ஒரு சீரிஸாக வந்து இதை மாற்றிடுவாங்க. லாஸ்ட்டில் வந்து வில்லன் யார், வில்லனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸாக வந்து கொண்டு போய் கடைசியில் வந்து முடிச்சிருப்பாங்க. பட் சீசன் 1ஓட எண்டிங் பார்க்கும்போது வந்து பெருசாக வந்து ஹைப் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சீனுமே இருக்காது சீசன் 2க்கு வந்துட்டு. பட் இப்போ சீசன் 2 வரப்போகுதுன்னும் போது இதுக்கு வந்து ஒரு கண்டினியூஷனாக இருக்க போதா, இல்லை இது வந்து டோட்டலாக வேறு கதையாக இருக்க போதா, வேறு கேரக்டர்ஸ்லாம் வரப்போதான்னு வந்து பார்க்கும்போது இப்போ இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து இது ஒரு கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. கண்டினியூஷனை தாண்டி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கடைசியில் வந்துட்டு சீசன் 1ஓட எண்டிங்கில் நந்தினின்ற கேரக்டர் வந்து தன்னை சின்ன வயசில் அபியூஸ் பண்ண ஒருத்தரை வந்து சுட்டு கொல்ற மாதிரி வந்து முடிப்பாங்க. ஸோ அந்த சுட்டு கொன்னதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, அந்த சுட்டு கொன்ன அந்த ஒரு கொலைனால வந்து அவங்க மேலே கேஸ் போடப்படுது. அந்த ஒரு கேஸ்லேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையான்றதான் வந்து நம்ம சீசன் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு நந்தினின்ற ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி மட்டும் சீசன் 2 வச்சவங்க கொஞ்சம் போர் அடிக்குன்றதுனால இன்னொரு 4 கேரக்டர்ஸ், 4 பொண்ணுங்களோட ஒரு சைல்டு அபியூஸோ இல்லை ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ண ஒரு கேஸை வந்து ஒரு ஜாயின் பண்ணி ஒரு சீசன் 2 வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு சூப்பராக நம்ம எங்கேஜராக வச்சுக்க போகிற மாதிரி இந்த ஒரு சீசன் 2 எப்படி நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது, எனக்கு சீசன் 1 வந்து ஒரு விஷயம் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது சீசன் 2லேயே வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுன்னே சொல்லலாம். அது அப்படி என்ன வந்து எனக்கு பிடிக்காமல் போச்சுன்னா, இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. அது இன்னொரு வெப் சீரிஸில் கூட நான் பார்த்துருக்கேன். அது ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. மேபி அது வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கா, இல்லை எனக்கு மட்டும்தான் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. மேபி என்ன மாதிரி வந்து யாருக்கா பிடிக்காம இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விஷயமா சீசன் 1ல் பார்க்கும்போது ஒரு மாதிரி காட் கூட ரிலேட் பண்ணி வந்து நம்ம மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரியில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ சீசன் 2லேயே வந்து மெயின் கேரக்டர்ஸ் வந்து காட் கூட ரிலேட் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஒரு ட்ரெய்லர் கட் பார்த்து முடிக்கும்போது வந்து ஸ்பீடாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஃபுல் சீசனை வந்து ஸ்பீடாக போய் நம்ம வந்து விறுவிறுப்பாக நம்ம எங்கேஜராக வச்சுக்கிற மாதிரி இந்த ஒரு சீசன் வந்து ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லர் கட்ஸ் வந்து எடிட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. இதே மாதிரி வந்து சீசன் 2 வந்து ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா, பை பை.